ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து கிச்சன், அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபுல் வீடுமே வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஆச்சும் வந்து நம்ம டீப் கிளீனிங் வந்து பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கே மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஊக்கி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் டீப் கிளீனிங் வந்து பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு வந்து ரிவ்யூக்காக வந்து அமைச்சிருக்காங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பாக்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று கூட பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லை, எதுவுமே லீக்கும் இல்லை. இந்த பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நீட்டாக பேக் பண்ணதால பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வந்து கொண்டு வரதுக்கு வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊக்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக அந்த ப்ளீச் ஏதாச்சும் நம்ம போடும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து நெடி ஏறும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வராது. பிஹெச் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. இப்போ டக்குன்னு வந்து டாய்லெட் வந்து போட்டோன்னே வந்து பளிச்சுன்னு ஆயிரும்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்கியில் வந்து கண்டிப்பாக அதோட கலர் வந்து சேஞ்சே ஆகாது. பட் நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகும். பட் அந்த பளிச்சுன்னு இந்த டக்குன்னு அந்த ப்ளீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஊக்கியில் வந்து கிடையாது. சரி, இப்போ வாங்க ஊக்கி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டீப் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணுற இந்த ஹேண்ட் சானிடைசர் வந்து இந்த மாதிரி லிக்விட்லேயும் வருது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல் டைப்லேயும் வருது. இந்த மாதிரி ஹேண்டியாக இருக்கு இல்லையா, ஹேண்டியாக இருக்கிறதால நம்ம பேக்கில் வச்சு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகலாம், ஸ்கூலுக்கும் வந்து பசங்க கொண்டு போகலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிக்விடாக கூட அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. சில சானிடைசர்லாம் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு இது. இந்த ஊக்கி டஃப் லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே ப்ளஸ் ஸ்க்ரப் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாய்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி படுற இடத்துல பார்த்தீங்கன்னா உப்புக்கரை வந்து இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு மாதிரி உப்புக்கரை வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது வந்து டாய்லெட்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். டாய்லெட்டில் கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த தண்ணி எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து வைப் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். அந்த உப்புக்கரெல்லாம் போயிட்டு நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த டேப்ஸில் அந்த இப்போ நம்ம டேப்ஸில் கூட அந்த கரை வந்து இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வைப் பண்ணோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதிலே உங்களுக்கு வந்து பின்னாடி எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவே வந்து போட்டிருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டேப்ஸ் நான் சொன்ன மாதிரி டாய்லெட்ஸில் தான் வந்து ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேப்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து விட்டுறேன். ரொம்ப வந்து கறந்துச்சுன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வாஷ் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்ப்ரே நம்ம வாஷ் பேசனுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நல்லா நீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு இந்த டேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கிளியர் ஆயிடுச்சு, அந்த கரை இருந்தது எல்லாமே வந்து போயிடுச்சு. அடுத்தது இந்த கிளாஸ் ப்ளஸ் சர்ஃபேஸ் கிளீனர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரருக்கு மட்டும் கிடையாது, விண்டோஸ், அதுக்கப்புறம் டிண்டட் கிளாஸ், விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ், கேபினட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆயில் அந்த மாதிரி க்ரீஸ்லாம் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டர்ட்டு க்ரீஸ்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து இது ஸ்ப்ரே பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நோ அமோனியா, ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. இது வந்து நம்ம விண்டோ க்ளீனிங், அதுக்கப்புறம் பால்கனியில் இருக்க மிரர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா மிரர் வந்து ஷைனியாக இருக்குது. அடுத்தது இந்த டாய்லெட் பவுல் க்ளீன் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா வாஷ் பேசன்ஸ், அதுக்கப்புறம் சிங்க்ஸ், அதுக்கப்புறம் டாய்லெட் பவுலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த டாய்லெட் பவுலில் ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே எந்த வித ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் வந்து போயிடும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் வந்து இருக்கும்.
அடுத்தது இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டரில் ஜஸ்ட் ஒரு 10 ml லிக்விட் வந்து நீங்கள் ஊற்றினாலே போதும். இந்த லிக்விட் இந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல் ஃப்ளோர் வந்து மாப் பண்ண வேண்டியதுதான். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கில் பண்ணும். இப்போ முக்கியமாக இந்த கொரோனா பீரியடில் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இருந்துச்சு வீட்டில். இந்த லிக்விடோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது இதுவுமே ஊக்கியோட ஃப்ளோர் ப்ளஸ் சர்ஃபேஸ் கிளீனர் தான். இதில் வந்து நோ ஆசிட், நோ அமோனியா, நோ ப்ளீச்சுன்னு போட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம ஃப்ளோர் கிளீனிங்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து டர்ட்டு, ஸ்டெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த போட்டோன்னே அந்த டாய்லெட்டில் வந்து அந்த நெடி ஏறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாச்சும் லிக்விட் போட்டு அந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ ஹியூமன் சேஃப் ப்ராடக்ட் தான் இது. இந்த லிக்விட் நம்ம ஸ்கின்ல பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது இது. இந்த லிக்விட் நீங்கள் ஹார்ட் சர்ஃபேஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். டைல்ஸு, உட், அதுக்கப்புறம் மார்பிள்ஸ், கிரானைட், அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் மொசைக், இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்ஸு, கிளாஸு, அயன், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஜெர்ம் ஷீல்ட் ஸ்ப்ரே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் உட்டு, கிளாஸு, மெட்டல் டோரு, அந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் வந்து டஸ்ட் இருக்குது, டர்ட் இருக்குன்னா இது ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணும். க்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இதை நல்லா வந்து விட்டுருங்க. நல்லா இந்த பாட்டில் வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரே பண்ணணும். வீட்டில் இந்த மாதிரி இருக்க உட் ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸு, அதுக்கப்புறம் மெட்டல் டோரு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணால் கூட அந்த டஸ்ட்டு வந்து அந்த இப்போ நம்ம ஏசிலாம் வீட்டில் போடுறதால அந்த டஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பெட்டுக்கு மேலே கூட பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து யாருமே வந்து நோட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கே வந்து தெரியும் எங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லாவே அந்த உட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஷைனியாக இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த உட்டன் டைனிங் டேபிள் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி உட்டன் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த உட்டில் செஞ்ச டேபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதால நல்ல ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷைன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா. அடுத்தது இந்த ஹவுஸ்ஃபுல் ஹார்ட் ஸ்டெயின் ஸ்ப்ரே ப்ளஸ் வைப் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஆயில், டர்ட்டு, ஸ்டெயின்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு வந்து ஒன்றுமே ஆகாது. ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சேஃப் தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமாக கிச்சன் கவுண்டர் டாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிரானைட், சிமெண்ட்டு, மார்பிள்ஸு, டைல்ஸு, செராமிக்கு, கிளாஸ், அலுமினியம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா சர்ஃபேஸ்லேயுமே வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். கிச்சனில் ஸ்டவ் டாப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே நிறைய க்ரீஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஆயில் க்ரீஸ்லாம் வந்து நிறையவே இருக்கும். அதிலலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயில் க்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 60 செகண்ட்ஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டவ்க்கு இந்த மேலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்பவே இருக்குது. இது வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போதெலாம் இது வந்து நம்ம எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா டெய்லி வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்க்கு பின்னாடி இருக்க கிளாஸில், அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்க்கு மேலே இருக்கிற அந்த கபோர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து அந்த க்ரீஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி க்ளீன் பண்ணால் தான் வந்து அது க்ளீனாகவே இருக்கும். கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் எப்பயுமே. அதனால் கிச்சன் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தாலே நம்மளுக்கு மைண்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதை நான் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஏஞ்சி கிச்சனுக்கு போனதும் அந்த க்ளீனாக இருந்தால் அதோட ஃபீலே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நிறைய சமைக்கலாம்னு தோணும். அதுக்கப்புறம் அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போகும் நம்மளுக்கு. ஸோ கிச்சன் வந்து எப்பவுமே வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை சமைச்சு முடிச்சதுக்கப்புறமும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆயில் பாட்டில்ஸ் வைக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த ஆயில் வந்து கீழே வந்து அந்த லீக் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போதும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி டெய்லி வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். கிச்சனில் அந்த ஆயில் க்ரீஸாக இருந்தாலே பார்த்திங்கன்னா நிறைய இந்த பூச்சிலாம் வர ஸ்டார்ட் ஆயிரும். அந்த காக்ரோச்லாம் பார்த்திங்கன்னா யூயில் வந்து ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் ரொம்ப நீட்டாக. கிச்சன் இந்த மாதிரி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே பார்த்திங்கன்னா அந்த கருப்பாம்பூச்சி அந்த தொல்லைலாம் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஆயில் க்ரீஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா ஒரு ஹார்ட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வைப் பண்ணால் ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆயிரும்.
இந்த மாதிரி கிச்சன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதால நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்காகவும் இருக்கும் அந்த ஸ்டவ் எல்லாமே. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கபோர்ட்ஸில் உள்ள அந்த ஆயில் கிரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அதே மாதிரி இந்த கிளாஸில் உள்ள அந்த ஆயில் கிரீஸும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு எல்லாமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டவ்வில் இருக்கிற அந்த அழுக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு 60 செகண்ட்ஸ் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாலே பார்த்திங்கன்னா எவ்வளோ நுரை வருது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தேய்ச்சாலே பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த டர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு வைப் பண்ணிட்டோன்னா நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்டவ், கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸு, மேலே இருக்க கபோர்டு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் கிளீனர் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்சஸ்ஸு, டெஸ்க்டாப்பு, மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இது முக்கியமாக வந்து ஆஃபீஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் லைக் ஃப்ரிட்ஜு, டிவி, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது எலக்ட்ரானிக் டிவைஸில் ஸ்ப்ரே பண்ணுறதால உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குவிக்காகவே பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். அடுத்தது ஊக்கி டிஷ் வாஷ் உங்களுக்கு வந்து நான் வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து எந்த வித கெமிக்கல்ஸும் இதில் வந்து கிடையாது. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ சிந்தட்டிக் கலர்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், சோப் நட், லெமன், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து டேமரண்ட், ராக் சால்ட் இதை யூஸ் பண்ணி இதை வந்து செஞ்சுருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல் நேச்சுரல் ஸ்டெயின் ரிமூவிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் இருக்குது. நான் வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு அந்த பீலோட ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்மெல், அந்த ஃப்ரூட் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நான் எப்பயும் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ்க்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்து வித்தியாசம் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. நம்ம நார்மலாக எப்பயுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குகிற டிஷ் வாஷ் வந்து நம்ம கை பார்த்திங்கன்னா அது வாஷ் பண்ணதும் ரொம்ப ரஃப்பாக வந்து ஃபீல் ஆகும். பட் ஆனால் இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து கை அந்த மாதிரி வந்து ஆகவே இல்லை. ஏன்னா இதில் வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த டிஷ்வாஷ் ஊக்கி டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம பேபி பாட்டில்ஸ் அது கூட நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த லிக்விடை எடுத்து தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பாஞ்சை எடுத்து அதை வந்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சினாலே பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வருது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ட்டே இல்லை. ஊக்கி டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக பாத்திரம் வந்து இதுமாரி கழுவிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பாத்திரம் எந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஈவன் ஒரு வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய சாஸ்பேன் வந்து ஷைனியாக இருக்குது. ஸோ எல்லாமே க்ளீனிங் வந்து பக்காவாக வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டீப் க்ளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நிஜமாவே யூகி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவங்க ரிவ்யூக்கு அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எந்த வித ஹார்ஷ் கெமிக்கல்ஸுமே இதில் இல்லை. நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து ரஃப் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஊக்கி ப்ராடக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் ஆகுது. ரொம்ப போட்டு நம்ம வந்து தேக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீன் ஆயிடுது. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.